ஐபிஎல்லோட 57வது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையில் நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 7th மே ஈவினிங் 7:30க்கு ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு கேகேஆருக்கு இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த கண்டினியூஸாக வரக்கூடிய மேட்சஸ் ஜெயிச்சா அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு. அதனால மஸ்ட் வின்னிங் கேம்ஸு. கொல்கத்தா கேகேஆரை பொறுத்தளவுக்கு 6th பொசிஷனில் இருக்காங்க. 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் மழையில கேன்சல் ஆயிருக்கு. கடைசி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் லாஸ் தான். சிஎஸ்கே அவுட் ஆஃப் த டேபிள் தான், 10th லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. 11 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்ச் லாஸ் தான். கடைசியா விளையாண்ட எல்லா மேட்சுமே தோத்தா இருக்காங்க, 5ல் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஈடன் கார்டனை பொறுத்தளவுக்கு மொத்தம் 99 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, மொத்தம் 42 பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, சேசிங்ல ஒரு 56 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 262, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த மேட்ச்ல 261 ரன் வந்துச்சு ஹையஸ்ட் ஸ்கோரா. அதே மேட்ச்ல அதை அடிச்சு பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க கேகேஆருக்கு அகைன்ஸ்டா. லோயஸ்ட் ஸ்கோர் ஒரு 49 ரெக்கார்ட் ஆயிருக்கு, இது 2017ல. சேசிங் ஹையஸ்ட் சேசிங் 262 இந்த மேட்ச் தான் லாஸ்ட் இயர் நடந்தது. கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160 ஒரு 170 வரைக்கும் ஆவரேஜா ரெக்கார்ட் ஆகுது. ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க. கடைசி மேட்ச் கேகேஆர் ஒரு 206 அடிச்சாங்க. ராஜஸ்தான் ரொம்ப க்ளோஸா வந்து ஒரே ஒரு ரன் வித்தியாசத்துல கேகேஆர் அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் மழையில கேன்சல் ஆயிருச்சு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்சஸுமே கேகேஆர் தோத்துதான் இருக்காங்க. ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு பாருங்க, ஓரளவுக்கு டீசெண்டா வருது. 234 230 அரௌண்ட் ஒரு நியர்லி 190 200 அந்த ரேஞ்சில் வருது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்தளவுக்கு கேகேஆர் சிஎஸ்கேவும் இது வரைக்கும் 31 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 11 மேட்ச் கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க, 19 மேட்ச் சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே தான் இதுல பெஸ்டா இருக்காங்க. ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்ட் ஒரு 200 அடிச்சிருக்காங்க, லோயஸ்டா ஒரு 107 அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே கேகேஆருக்கு அகேன்ஸ்ட் ஒரு 235 அடிச்சிருக்காங்க, லோயஸ்டா ஒரு 103 அடிச்சிருக்காங்க. கேகேஆர் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், சுனில் நரைன், குர்பாஸ், மொயின் அலி, ரசல், 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். போன மேட்ச் பவல் அண்ட் அனுகுல் ராய்க்கு பதிலாக மொயின் அலியும் ரமன்தீப் சிங்கையும் உள்ள இறக்குனாங்க. மொயின் அலி ஓரளவுக்கு டீசெண்டா பால் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. ரமன்தீப் சிங்கு அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. டீமை பொறுத்தளவுக்கு சுனில் நரேனும் குர்பாஸும் ஓப்பன் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட்டர்ஸ் தான் 2 பேருமே. 1 டவுன் ரஹானே வருவாரு, 2nd அவுட் ரகுவன்சி விளையாடுறாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி விக்கெட் இனிஷியலா கொஞ்சம் விழுந்துச்சுன்னா வெங்கடேஷ் ஐயரை கொஞ்சம் இனிஷியலா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ரமன்தீப் சிங் ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் இறங்குவாரு. ரசல் டெத் அண்ட் ஃபினிஷரா இருப்பாரு. போன மேட்ச் கொஞ்சம் இனிஷியலா அவருக்கு சான்ஸ் கிடைச்சது, ஒரு பியூட்டிஃபுல் 50 அடிச்சாரு, பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு. ரிங்கு சில்லுங்குமே நல்ல ஹிட்டர் தான், அவருமே ஒரு நல்ல டெத் அண்ட் ஃபினிஷர் தான். போன சீசன்கள்ல நிறைய 6 அடிச்சு பார்த்துருக்கோம். பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க, மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியுமே டீசென்ட் ஸ்பின்னிங்ல இருக்காங்க, அவங்களுமே மேட்சுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. மொயின் அலி போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, அவருமே ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ரசலை பொறுத்தளவுக்கு 1 or 2 ஓவர்ஸ் கிடைக்கும். ஈடன் கார்டன்ல மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் மினிமம் 1 or 2 ஓவர்ஸ் கண்டிப்பா போடுவாரு. இந்த மேட்சும் ஓவர் போட சான்சஸ் இருக்கு. கேகேஆரோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்க்கும்போது போன 2 மேட்ச் பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. போன மேட்ச் ரொம்ப த்ரில்லிங் வெற்றி, ஒரு ரன் வித்தியாசம் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிஃபோரா ஒரு மேட்ச் டீசெண்டாவே ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பிஃபோர் 2 மேட்சஸுமே தோத்துருக்காங்க. இந்த மேட்ச் மழையில நடக்கல. நம்பர்ஸை பார்க்கும்போது குர்பாஸ் ஓரளவுக்கு ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். 3 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. கடைசி 2 மேட்சுமே ஒரு 35 26 டீசெண்டா விளையாடி இருக்காரு. அதுக்கு பிஃபோர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ரன் தான் அடிச்சாரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு ரன் அடிச்சிருக்காரு. ஈடன் கார்டன் கிரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு 35 10 18 அடிச்சிருக்காரு. ஒரு 2 மேட்ச் ஒரு ரன் அடிச்சிருக்காரு. சுனில் நரேனை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் பவுலிங் 2லுமே டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பவர் பிளேல நல்ல ஹை ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அவரோட ரீசன்ட் ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 11 27 17 5 14, ஒரு மேட்ச் மட்டும் தான் 5, பாக்கி டீசெண்டா எல்லா மேட்சுமே டீசெண்டா விளையாடி இருக்காரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் 2 மேட்ச் 44 27 ஆடி இருக்காரு. அதுக்கு முதல் மேட்ச் ரன் இல்ல. ஈடன் கார்டன்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடுக்காரு. ஒரு 11 17 30, ஒரு மேட்ச் மட்டும் 7, அதுக்கு முதல் மேட்ச் ஒரு 44. பவுலிங் இனிமே ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டன் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபாஸ்ட் பவுலர் தான் சப்போர்ட் பண்ணும், அதனால பெருசா விக்கெட்ஸ் இவருக்கு இல்லை.
கடந்த 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ரஹானே பொறுத்தளவுக்கு டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. மேட்ச் ஒரு 25-30 ரன்ஸ் மினிமம் ஆடிட்டு இருக்காரு. அவரோட ரீசெண்ட் ரெக்கார்டு பாருங்க, ஒரு 30, 26, 50, 17, 20 நாட் அவுட். ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சும் விளையாடி இருக்காரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 20, 44 அடிச்சிருக்காரு. ஈடன் கார்ட்லயுமே ஒரு 30, 50, 61, 38, 56. ஈடன் கார்ட்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு. கடைசி 5 மேட்ச்ல 3 50 அடிச்சிருக்காரு. எல்லா மேட்சுமே 30+ தான். ரகுவன்சி டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவரோட ரீசெண்ட் ரெக்கார்டுமே பாருங்க, ஒரு 44, 44, 27 நாட் அவுட், 37. ரீசெண்டா விளையாட எல்லா மேட்ச்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பிஃபோர் ஒரு மேட்ச் தான் 5 ரன் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 24 அடிச்சிருக்காரு. ஈடன் கார்ட்லயுமே ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 5 ரன். பாக்கி எல்லா மேட்சுமே 44, 27 நாட் அவுட், ஒரு 50, ஒரு 30. டீசெண்டா விளையாடி இருக்காரு. நல்ல ரெக்கார்டு ஈடன் கார்ட்லயும் இருக்கு, ரீசெண்ட் மேட்சஸ்லயும் இருக்கு. ரசல் நல்ல ஹிட்ரு. போன சீசன்கள்ல நிறைய சிக்ஸஸ் அடிச்சு பார்த்துருக்கோம். இந்த சீசன்ல இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருந்தாரு. இப்போ கடைசி சில மேட்சஸ் ஓரளவுக்கு பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு. போன மேட்ச் ஒரு நல்ல ஹிட்டிங் ஆனாரு, ஒரு 57 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோர் மேட்சஸ் ஒரு 17, 21, 17. டீசெண்டா கடைசி 4 மேட்ச் விளையாண்டுருக்காரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 10, 2, 9 அடிச்சிருக்காரு. ஈடன் கார்ட்ல ஒரு 57 போன மேட்ச் அடிச்சது. அதுக்கு பிஃபோரா ஒரு 21. அதுக்கு பிஃபோர் எல்லாமே ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் ஆடி இருக்காரு. கண்டிப்பா அவர் பவுலிங் போடும்போது 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுத்து கொடுக்குறாரு. ரீசெண்டா பெருசா ஓவர்ஸ் கொடுக்கறது இல்ல. பட் ஈடன் கார்ட்ல எல்லா மேட்சஸ்மே பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட ரீசெண்ட் மேட்சஸ் பாருங்க, கடைசி 3 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்ல போன மேட்ச் மட்டும் விக்கெட் இல்ல, அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிங்கு சிங் நல்ல பவர் ஹிட்டரு. போன சீசன்ல நிறைய சிக்ஸஸ் அடிச்சு பார்த்துருக்கோம். இந்த சீசன்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மிங் இல்லை. ஒரு சில மேட்சஸ் பெரிய ஹிட்டிங்கும் போறாரு. அவரோட ரெக்கார்ட் பார்க்கும்போது ஒரு 19, 36, 17, ஒரு மேட்ச் மட்டும் 2, அதுக்கு முதல் மேட்ச் 15 நாட் அவுட். சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 15 நாட் அவுட், ஒரு 9, 54, 53. 2 மேட்ச் பேக் டு பேக் 50 போன சீசன்கள்ல அடிச்சிருக்காரு. ஈடன் கார்ட்லயும் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. ஒரு 19, 17, 38 நாட் அவுட், 32 நாட் அவுட், 12. வெங்கடேஷ் ஐயர் ரீசெண்டா அவருக்கு வந்து பேட்டிங்கே கிடைக்கிறது இல்ல. கடைசி பாருங்க 5 மேட்ச்ல 2 மேட்ச் பேட்டிங் இல்ல. பாக்கி 3 மேட்ச்மே ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் இறங்கினாரு. அவருமே பேட்டிங் கிடைச்சிச்சுன்னா ஒரு 30, 40 ரன்ஸ் மினிமம் ஆடுவாரு. நல்ல பிளேயர் தான். ரீசெண்டா அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்ல, கொஞ்சம் டவுன் ஆர்டர்ல தான் வராரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 3, 9 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 20, 16. ஈடன் கார்ட்ல போன மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு பிஃபோரா 14, 45, 60, ஒரு 6 ரெக்கார்ட் இருக்கு. மொயின் அலி பவுலிங் இப்போ பெருசா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். பெருசா நான் பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பவுலிங்லயுமே 1-2 மேட்சஸ் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. போன மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்ல. அதுக்கு முந்தின மேட்ச் 1, 2 விக்கெட் இல்ல. சிஎஸ்கே அகேன்ஸ்டா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்ல கடைசி மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச் விக்கெட் இல்லை. ரமன்தீப் சிங் பெருசா பேட்டிங்கே கிடைக்கிறது இல்ல, ரொம்ப லோயர் ஆர்டர் தான். ரீசெண்ட் ரெக்கார்டு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லை. ஹர்ஷித் ராணா பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இடையில ஒரு 2 மேட்ச் மட்டும் ரீசெண்டா விக்கெட் இல்ல. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 2, 3, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்லயுமே போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் மட்டும் விக்கெட் இல்ல. அதுக்கு மற்ற எல்லா மேட்ச்லயுமே ஒரு 2, 1, 2, 1 நல்ல பவுலிங்ல இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி நல்ல டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அவரோட ரெக்கார்டுமே பாருங்க, 2, 2, 1, ஒரு மேட்ச் விக்கெட் இல்ல. அதுக்கு அப்புறம் 2. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. இடையில மிடில் ஒரு 2 மேட்ச் விக்கெட் இல்ல. பாக்கி எல்லா மேட்சுமே 2, 1, 3 டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. வைபவ் ஓவராவும் ரெக்கார்ட் பாருங்க, எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் 2 விக்கெட் மினிமமா எடுத்திருக்காரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் ஒரு 1, 2, 1, 2 4 மேட்ச்ல ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்லயுமே ஒரு 1, 3, 1 விக்கெட் இல்ல, 3 நல்லா டீசெண்டா பவுலிங் பண்ணியிருக்காரு. சென்னை பொறுத்தளவுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயரு. சாம் கரன், பிராவிஸ், நூர் அகமது, பத்திரானா 4 ஓவர்சீஸ் பிளேயரு. சாம் கரன் தான் இப்போ ரீசெண்டா சான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஓரளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்றாரு. போன மேட்ச் முந்தின மேட்ச் ஒரு 88 ரன் ஆனாரு. பவுலிங்குமே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். பிராவிஸ் நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா 30, 40 ரன்ஸ் போறாரு.
நூறு ஆகும்போது மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பத்திரானாவும் ஓரளவுக்கு டீசெண்டா நல்ல டெத்லயும் பவுல் பண்ணுவாரு. நல்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். பேட்டிங் பொறுத்தளவுக்கு ரஷீதும் ஆயுஷ் மாத்திரம் ஓபன் பண்றாங்க. ரஷீது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காரு. பெரிய ஹிட்டிங் போக மாட்டேங்கிறாரு. ஒரு 10 to 15 ரன்ஸ் மினிமம் ஆவரேஜா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆயுஷ் மாத்திரே போன மேட்ச் நல்ல ஒரு பெரிய ஹிட்டிங் போனாரு. ஒரு 90+ ஆடினாரு. டீமை ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போனாரு. பட் டீம் தோத்துருச்சு. அவரை தவிர வேற யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு சிஎஸ்கேல ஆடல. அதனால மேட்ச் வின்னிங்ல இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம் கரன் பேட்டிங்ல வர்றாரு. அவருமே ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். போன மேட்ச் முதல் மேட்ச் நல்ல ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடி இருக்காரு. ஜடேஜா ரீசெண்டா பவுலிங்ல விக்கெட் வர்றதில்ல. பேட்டிங்ல ஓரளவுக்கு டீசெண்டா 25-30 ஆடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சிவம் துபே வருவாரு. சிவம் துபே ஓரளவுக்கு பெரிய ஹிட்டர் தான். இந்த சீசன்ல அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் போகல. மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 20-30 ரன்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான். தீபக் ஹூடாக்கு பெருசா ரீசன்ட் ஃபார்மே கிடையாது. பேக் டு பேக் எல்லா மேட்சஸுமே யூஸ் பண்றாங்க. பெரிய லெவலில் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. தோனி ஃபினிஷரா வருவாரு. கடைசி 1 or 2 overs அவருமே வந்தா நல்லா ஹிட்டிங் ஆடி கொடுப்பாரு. பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் கலையில் ஆகும்போது பத்திரானா ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. 100 ஆகும்போது மேட்ச் நல்ல டீசெண்டா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அன்சுல் கம்போஜுமே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஜடேஜாவும் சாம் கரனும் 1 or 2 overs டிவைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுமே இடையில விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கேட கடைசி 5 மேட்ச் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. போன மேட்ச் ரொம்ப க்ளோஸ்ல போனாங்க. பட் அப்பவுமே ஒரு 2 ரன் திசை தோத்துட்டாங்க. ஓரளவுக்கு 150 170 அந்த ரேஞ்சில் தான் போறாங்க. பட் எல்லா மேட்சஸுமே பேக் டு பேக் கடைசி 5 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்பர்ஸ் பார்க்கும்போது ஷேக் ரஷீத் கடைசி 5 மேட்ச் விளையாண்டுருக்காரு. பெருசா பெரிய ஹிட்டிங் ஒன்றும் போல. ஒரு 15 to 20 ரன்ஸ் அந்த ஆவரேஜில் தான் போயிட்டு இருக்கு. ஆயுஷ் மாத்ரே நல்ல ஒரு யங்ஸ்டரு. ஒரு டீசெண்டா ஹிட்டிங் நல்ல போன மேட்ச் ஒரு பெரிய ஹிட்டிங் 94 ரன் அடிச்சாரு. நல்ல லெவலில் டீமை கொண்டு போனாரு. அவருமே பாருங்க ஒரே ஒரு மேட்ச் தான் 7, பாக்கி 3 மேட்ச்மே 32, 30, 94 டீசெண்டா விளையாடிருக்காரு. நல்ல பெரிய ஹிட்டிங் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. சாம் கரன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ப்ரூவ் பண்றாரு. அவளுக்கு ரெண்டுமே சான்ஸ் கிடைக்குது. போன மேட்ச் முந்தின மேட்ச் மட்டும் ஒரு 88 ஆடினாரு. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே ஒரு சிங்கிள் டிஜிட் தான் அடிச்சிருக்காரு. கேகேஆருக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு 26 ரன் 2 மேட்ச்ல அடிச்சிருக்காரு. பவுலிங்லையுமே அப்பப்போ 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஜடேஜா ரீசெண்டா பெரிய லெவல் பவுலிங்ல இல்லாட்டியும் பேட்டிங்ல ஓரளவுக்கு டீசெண்டா விளையாட்டு இருக்காரு. கடைசி சில மேட்சஸ்ல கொஞ்சம் இனிஷியலா ப்ரொமோட் பண்றாங்க. போன மேட்ச் ஒரு 77 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 17, 21, 53 நாட் அவுட். அதுக்கு முன்னாடி ஒரு 7 ரன். கேகேஆருக்கு அகேன்ஸ்டாவும் போன மேட்ச் கடைசி மேட்ச் ரன்ல அதுக்கு பிஃபோரா 20, 18, 26 ஈடன் கார்ட்லயுமே ஒரு 18 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா மேட்ச் ஒரு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கேகேஆருக்கு அகேன்ஸ்டாவும் விக்கெட் இல்ல ஒரு 3-1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்லயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான் இருக்காரு. பிராவிஸ் நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே ஒரு 32, 42, 23 டீசெண்டா விளையாடி இருக்காரு. கேகேஆருக்கு அகேன்ஸ்டாவும் 29 அடிச்சிருக்காரு. சிவம் துபே நல்ல பாருங்க போன சீசன்கள் அடிச்சது தான் இது. கேகேஆருக்கு அகேன்ஸ்டா ஒரு 31, 28, 48, 50 நல்ல பெரிய ஹிட்டிங் போயிருக்காரு. ஈடன் கார்ட்லயுமே ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு. பட் இந்த சீசன்ல கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காரு. கடைசி 3 மேட்சுமே பெருசா பர்ஃபார்மிங் இல்ல. அதுக்கு முந்தின 2 மேட்ச் ஒரு 50, 43 நாட் அவுட். தோனிக்கு பெருசா பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது இல்ல. மோஸ்ட் ப்ராபப்லி டெத்துல அதிகபட்சம் ஒரு 1 or 2 overs தான் வருவாரு. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரெக்கார்டு இல்ல. பெரிய ஓரளவுக்கு ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். தீபக் கூடாக்கு சுத்தமா பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறது இல்ல. யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ரெக்கார்டே இல்ல. கேகேஆருக்கு அகேன்ஸ்டா ஒரே ஒரு மேட்ச் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அது பழைய சீசன். இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 45 அடிச்சிருக்காரு. இதுவும் பழைய சீசன்ல அடிச்சதுதான். 100 ஆகும்போது கடைசி 3 மேட்சுமே ஒரு 1-2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முதல் 2 மேட்ச் விக்கெட் விழுகல. கேகேஆருக்கு அகேன்ஸ்டா ஒரு 1-2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்லயுமே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச். கலீல் அகமதுமே நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். ரீசெண்ட்ல கொஞ்சம் விக்கெட் ஸ்ட்ரகிளிங்ல இருக்கு. கடைசி மேட்ச் விக்கெட் இல்ல. அதுக்கு முதல் மேட்ச் 2-1 விக்கெட் இல்ல 1. கடைசி 2 மேட்ச் கேகேஆர் அகேன்ஸ்டா விக்கெட் வரல. அதுக்கு பிஃபோரா 1-3 எடுத்திருக்காரு. ஈடன் கார்ட்ல விக்கெட் வரல. கம்போஜ் ஓரளவுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. போன 2 மேட்ச்ல
விக்கெட்டே விழுகல. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கேகேஆர் கேஎஸ்ஆவும் ஒரு விக்கெட் 2 மேட்ச்ல எடுத்திருக்காரு. ஈடன் கார்டில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பத்திரானா போன 2 மேட்ச்மே பாருங்க. போன மேட்ச் ஒரு 3 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் 2 விக்கெட், அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு முந்தின ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கேகேஆர் கேஎஸ்ஆவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டிலையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. டீமை பொறுத்தளவுக்கு குர்பாஸும் நரேன் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். கீப்பரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு குர்பாஸ் தான் சேஃப்டிக்கா இருப்பாரு. தோனி வந்து ரொம்ப டவுன் ஆர்டர் தான் வருவாங்க. அதனால குர்பாஸ் இன்னைக்கு கீப்பிங்ல ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. சுனில் நரேன் பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் நல்ல பெரிய ஹிட்டிங் போவாரு. பவுலிங்குமே 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அவருமே மஸ்ட் பிக் தான். ரஹானே ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஈடன் கார்டில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு. ரகுவன்சியுமே இனிஷியலா இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. அவருமே ஒரு 25-30 ரன்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருமே மஸ்ட் பிக்கா இருப்பாரு. ரசல் போன மேட்ச் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஒரு பியூட்டிஃபுல் 50 அடிச்சாரு. கண்டிப்பா இன்னைக்கு பவுலிங்குமே 1 or 2 ஓவர்ஸ் போடுவாரு. பவுலிங்லயுமே விக்கெட் வர வாய்ப்பு இருக்கு. அவருமே மஸ்ட் பிக்கு. கேகேஆர் பொறுத்தளவுக்கு இந்த 5 டாப் 5 மஸ்ட் பிக்ல இருப்பாங்க. ரிங்கு சிங்கே ரொம்ப லோயர் ஆர்டர் டெத் அண்ட் ஃபினிஷரா தான் வருவாரு. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு ரீசெண்ட் ஆப்போசிட் இல்லை. ஆனா நல்லா ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயரு. இன்கேஸ் இனிஷியல் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் வரும்போது வெங்கடேஷ் ஐயர் அந்த டைம்ல ரொம்ப இனிஷியலா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஜிஎல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ரமன்தீப் சிங் சுத்தமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. மொயின் அலி போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. வைபவ், அரோரா, ஹர்ஷித் ராணா. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 பேரும் ஃபர்ஸ்ட் பவுலரா இருப்பாங்க. மினிமம் 2 or 3 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுலிங்ல யூஸ் பண்ணிக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி டீசெண்டா பவுல் பண்றாரு. இன்கேஸ் செகண்ட் பவுல் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தியை மஸ்ட் பிக் பண்ணுங்க. மினிமம் 2-3 விக்கெட்ஸ் செகண்ட் பவுலிங்ல எடுப்பாரு. ஓவர்ஸ் பொறுத்தளவுக்கு சுனில் நரேன் 4 ஓவர் போறாரு. மொயின் அலி 3 ஓவர் போறாரு. ரசல் 1 or 2 ஓவர்ஸ் டிவைட் பண்றாரு. அரோரா 4 ஓவர், சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா எல்லாருமே ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. இதுல டெத் அண்ட் பவுலரா வைபவ் அரோராவும் ஹர்ஷித் ராணாவும் இருப்பாரு. மோஸ்ட் ப்ராபபிலி ரசலுக்கும் டெத் அண்ட்ல ஒரு ஓவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சென்னை பொறுத்தளவுக்கு மாத்ரேவும் ரஷீதும் ஓப்பன் பண்றாங்க. மாத்ரே ரீசெண்டா விளையாடுறாரு. நல்ல பெரிய ஹிட்டிங் போறாரு. அவர் ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ரஷீது அந்த அளவுக்கு ஹிட்டிங் போறது இல்ல. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்கரன் பேட்டிங்ல 1 down வராரு. பவுலிங்லயுமே 2 or 3 ஓவர்ஸ் போடுவாரு. அவருமே நல்ல பிக்கு தான். ஜடேஜா மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்லயுமே நல்ல ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அவருமே டீசென்ட் பிக்கு தான் இந்த மேட்ச் பொறுத்த அளவுக்கு. பிராவிஸ் நல்ல பெரிய ஹிட்டிங் போவாரு. அவருமே டீசென்ட் பிக்கு. தோனிக்கு பெருசா சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் வராரு. ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிவம் துபே இப்போ இனிஷியலா ப்ரொமோட் பண்றதே இல்லை. ரொம்ப லோயர் ஆர்டர் கொண்டு வந்துட்டாங்க. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. தீபக் கூட பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பெருசா ரெக்கார்டும் இல்லை. அவாய்ட் பண்ணிருங்க. கம்போஜ் அப்பப்போ 1-2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நூர் அகமது பொறுத்தளவுக்கு டீசெண்டா 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. சிஎஸ்கே செகண்ட் பவுல் பண்ணா கண்டிப்பா நூர் அகமது எடுங்க. 2 or 3 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது கலீல் அகமதும் பத்திரானாவும் மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் 2 பேருமே டெத்தர்ல பவுல் பண்ணுவாங்க. 2 or 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங்ல 2 பேத்தையும் மஸ்ட் பிக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவர்ஸ் பொறுத்தவரைக்கும் சாம்கர் 3 ஓவர் போறாரு. ஜடேஜா 3 ஓவர், கம்போஜ் 3 ஓவர், நூர் அகமது ஒரு 4 ஓவர் போட்டிருக்காரு. கலீல் அகமது 3 ஓவர் போறாரு. பத்திரானா 4 ஓவர் போடுறாங்க. இதுல டெத் அண்ட் பொறுத்தவரைக்கும் பத்திரானாவும் கம்போஜ் அண்ட் கலீல் அகமது 3 பேருமே ஸ்பிளிட் பண்ணி டெத் அண்ட் ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க. டீமை பொறுத்தளவுக்கு சேஃப் பிச்சு கேகேஆரை பொறுத்தளவுக்கு குர்பாஸ் ஓப்பன் பண்றாரு. டீசெண்டா கடைசி 2 மேட்ச் ஹிட்டிங் ஆடி இருக்காரு. நல்ல டீசென்ட் பிக்கு தான். ரஹானே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவருமே டீசென்ட் பிக்கு தான். ரகுவன்சி ஒரு யங்ஸ்டர் ரீசெண்ட் மேட்சஸ்ல நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரஹானே பேட்டிங் பவுலிங் 2லையுமே வாய்ப்பு இருக்கு. ரசலுமே இன்னைக்கு பேட்டிங் பவுலிங் 2லையுமே பண்ணுவாரு. அவருமே டீசென்ட் பிக்கு. சக்கரவர்த்தி நல்லா டீசெண்டா மேட்ச் விக்கெட் கொடுத்துரு. ஹர்ஷித் ராணாவும் டீசென்ட் பவுலர் தான். சென்னை பொறுத்த அளவுக்கு ஆயுஷ் மாத்ரே நல்ல டீசென்ட் ஹிட்டரு. போன மேட்ச் ஒரு பெரிய ஹிட்டிங் போனாரு. பிராவிஸ் போன மேட்ச் சொதப்பிட்டாரு. பட் அவருமே நல்ல ஒரு பெரிய ஹிட்டர் தான். ஜடேஜா பேட்டிங் பவுலிங் 2லையுமே ப்ரூவ் பண்றாரு. சாம்கரனுமே நல்ல டீசென்ட் ஆல்ரவுண்டர் தான். பவுலிங் பொறுத்த அளவுக்கு நூர் அகமது ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. கலீல் அகமது பத்திரானா கண்டிப்பா சென்னை பவுல் பண்ணும்போது அவங்களுமே மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. ஜிஎல்ல பொறுத்த அளவுக்கு சிவம் துபேவை ஜிஎல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு பெரிய ஹிட்டரு. ரீசெண்டா அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை.
ஒரு சில மேட்சஸ் அவர் கிடைக்கும் போது பெரிய ஹிட்டிங் போவார். ரஷீதுமே இப்போதான் சான்சஸ் கிடைக்குது, இது வரைக்கும் பெருசாக ப்ரூவ் பண்ணலை. திடீர்னு ஏதோ ஒரு மேட்ச் ஓரளவுக்கு பேட்டிங் கிளிக் ஆச்சுன்னா அவருமே ஒரு 30-40 வரைக்கும் போவார். ரிங்கு சிங்கு நல்ல கம்மி பாலில் அதிக ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தார் ப்ரீவியஸாக. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை. பட் ஏதோ ஒரு மேட்ச் நல்ல ஒரு பெரிய ஹிட்டிங்கு போவார். வெங்கடேஷ் ஐயருக்கு இப்போ ரீசெண்டாக பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அவருமே ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன் தான். இன்கேஸ் கேகேஆர் ரொம்ப இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா வெங்கடேஷ் ஐயர் 30-40 ரன்ஸ் வரைக்கும் மினிமம் போவார். ஜிஎல்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. மொயின் அலி கண்டிப்பாக பவுலிங்கில் ஓரளவுக்கு ரீசெண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான், அவரையுமே ஜிஎல்ல யூஸ் பண்ணுங்க. வைபவ் ஓராரா கண்டிப்பாக கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அவருமே நல்லா 1 or 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுப்பாரு. எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு சுனில் நரேனும் ஜடேஜாவும் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு ரகேனா ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஈடன் கார்டுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவருமே ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணுங்க. ஆயுஷ் மாத்ரே நல்ல பெரிய ஹிட்டர் தான், அவருமே கேப்டன் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணலாம். சாம் கரனுமே பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பாயிண்ட் வரும். ரசலுமே போன மேட்ச் பெரிய ஹிட்டிங் போனாரு. இவங்களை ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு இந்த டீம்ல சாம் கரனை கேப்டனாகவும் ரசலை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். இந்த டீம்ல ஆயுஷ் மாத்ரேவை கேப்டனாகவும் ரஹானே வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு சுனில் நரேனை கேப்டனாகவும் ஜடேஜாவை வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் மெயின் பிளேயர்ஸை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. நன்றி.